ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு Q&A இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இப்போ ஆல்ரெடி பாப்ட் அப் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 74+ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த 1 hour செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் குஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய கேள்விகள் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்துட்டு we can take it for our next day. நாளைக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, welcome doctor. Yeah. Are they ready or you want to wait? No problem. We will start. Okay, I start sharing. Yes. Yeah. Yeah. தெரியுதா ஸ்லைட்ஸ்? Perfect doctor. Yeah. So இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது வரலும் பண்ணினது புரத சத்து, மாவு சத்து அண்ட் இப்போ வந்து கொழுப்பு சத்து பண்ண போறோம். இப்ப கொழுப்பு சத்து எத்தனை கேலரி சொன்னோம்? 1 கிராம்ல 9 கேலரி. ஆனா மாவு சத்தும் புரத சத்தும் 1 கிராம்ல 4 கேலரி. ஓகே, இப்ப என்ன டெஃபினிஷன் கொழுப்பு சத்துக்கு? இதுல வந்து பல விதமா இருக்கு. ஒன்னு சேச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட். இப்ப சேச்சுரேட்டட்னா என்ன? இது வந்து ஃபுல்லாவே அந்த டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஹைட்ரஜன் ஆயிடுது. மோனோ அன்சாச்சுரேட்டட்னா ஒரு டபுள் பாண்ட், சி டபுள் பாண்ட். நம்ம ஸ்கூலோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட்னா நிறைய டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. இப்ப சேச்சுரேட்டட்ல ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு. இது வந்து கிளிசரால் வந்து ட்ரைகிளிசரைட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ்லயும் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு. இப்போ மோனோ அன்சாச்சுரேட்டட் வந்து பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் வந்து ஒமேகா 6, ஒமேகா 3 அண்ட் இது அடியில வருது ஒரு ஸ்டெரால் கொலஸ்ட்ரால். ஸோ ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கொழுப்பு சத்து வந்து மாறி இது வந்து வருது. ஸோ ஜஸ்ட் டு ரீகேப், சேச்சுரேட்டட், மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கு. மோனோ அன்சாச்சுரேட்டட்ல பாஸ்போலிபிட்ஸ் லெஸ் தின் அந்த மாதிரி பார்க்க போறோம். அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட்ல ஒமேகா 6, ஒமேகா 3 ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். சேச்சுரேட்டட்ல ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது பேசிக்கா என்னன்னா, இந்த மோனோ இல்ல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி எடுத்து இதுல வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜனேட் பண்றோம். ஹைட்ரஜன் பாண்ட் ஆட் பண்ணிட்டு இது வந்து பண்றோம். இது எதுக்கு பண்றாங்க? அந்த கொழுப்பு சத்து இப்ப நீங்க வெண்ணெய் கொஞ்ச நாள் வச்சா கெட்டு போயிடும். இந்த கொழுப்பு சத்து வந்து நிற்கும். அண்ட் லைஃப், அதாவது கொஞ்ச நாள் வச்சுக்கலாம், ஆக்சிடேஷன் ஆகாது. ஸோ ஆக்சிடேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இதுல எக்ஸாம்பிள் என்ன? மார்ஜரின் இல்ல அந்த மாதிரி ஐட்டங்கள், பேக் ஃபுட்ஸ்ல போடுறது இல்ல ஷார்டனிங், இந்த மாதிரி ஐட்டங்கள். இப்போ என்ன ஆகுது? சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுது. இது ஹார்ட் டிசீஸ் வரும். இப்ப ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆயிடுது. இதுவும் ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு. டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பேட் கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணி இதனால ஹார்ட் டிசீஸ் வரும். இப்ப பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ல 2 விதம் இருக்கு. குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். குட் கொலஸ்ட்ரால் வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் இல்லைன்னா HDL. நீங்க பிளட் ரிப்போர்ட் பார்த்தா உங்க லிபிட் ப்ரொஃபைல்ல HDL அப்படின்னு வரும். இது வந்து நார்மல் லெவல் இருக்கணும். நார்மல் லெவல கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா கூட தப்பு. ஆனா மற்ற 2 இருக்கும், LDL, VLDL. லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். இது ரெண்டும் ஹார்ட் ஆர்டரிஸ்ல பிளாக்ஸ் கிரியேட் பண்ணும். அதனாலதான்
அது டைரக்டா ரிலேட்டட் டு ஹார்ட் டிசீஸ். whereas அந்த HDL வந்து பிளாக்கை எடுத்து விடும். அதனால இட்ஸ் கால்ட் a good cholesterol. இது பிளாக்கை கிரியேட் பண்றதுனால it is called bad cholesterol. இப்ப டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் என்ன? இது வந்து அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இருக்கு. அண்ட் ஒன்னு இருக்கலாம் இல்ல நிறைய இருக்கலாம் டபுள் பாண்ட். அண்ட் டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன், டிரான்ஸ் இருக்கு, சிஸ் இருக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன். அண்ட் த டேர்ம் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்கு? they describe for triglycerides. and triglycerides வந்து நிறைய வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்ல triglycerides நிறைய இருக்கு. இது என்னது? மார்ஜரின், வனஸ்பதி கீ, அதாவது வனஸ்பதி யூஸ் பண்றோம்ல அது, இல்ல பேக்கரி இல்ல ஃப்ரை பண்ற ஃபேட்ஸ், இல்ல வெஜிடபிள் ஷார்ட்டனிங், இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் பாருங்க, இதுல எல்லாம் யூஸ் பண்றது. இது உடம்புக்கு நல்லது இல்லை. Second, let me just minimize this. Yeah. So, இப்போ role of triglyceride and fatty acid பார்க்க போறோம். இதுல வந்து எனர்ஜி கொடுக்குது 9 கிலோ கேலரி பர் கிராம். இப்போ நம்ம வந்து ஒரு பொரியல் பண்றோம், அந்த பொரியல்ல ஜாஸ்தி எண்ணெய் போட்டு பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்குமா இன்னைக்கு அப்படின்னு குழந்தை சொல்லுவாங்க. ஸோ பேலட்டபிலிட்டி, டேஸ்டை இன்க்ரீஸ் பண்றது எண்ணெய். பட் உடம்புக்கு ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இது இப்போ வந்து ஒரு சக்கரை பொங்கல் பண்றோம், அதுல வந்து நெய் ரொம்ப கம்மியா போட்டா அதோட டெக்ஸ்டர் வேற மாதிரி இருக்கும், அதுல நெய் நிறைய போட்டா வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரெட் கேக் எல்லாம் பண்றதே கொஞ்சமா இல்ல, ஒரு பக்ஷணம் பண்றதே கூட, இப்ப ரிப்பன் பக்கோடா இல்ல நாட பக்கோடா பண்றோம்னா அதுல கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வந்து வெண்ணெய் போட்டோம்னா இல்ல எண்ணெய் போட்டோம்னா அது சாஃப்ட் ஆயிடும். இல்ல நம்ம ரொம்ப கம்மியா போட்டா ஹார்டா இருக்கும். ஸோ கொழுப்பு சத்து வந்து டெக்ஸ்டரை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டேஸ்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், டெக்ஸ்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எனர்ஜி 1 கிராம் 9 கேலரி. ஸோ நிறைய போட்டோம்னா நிறைய அதுல எனர்ஜி வந்துடும். அப்புறம் ஃபேட் சால்யுபிள் விட்டமின் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வந்து இந்த கொழுப்பு சத்து இருந்தாதான் அது வந்து அதுக்குள்ள நம்மளால அதை வந்து அப்சார்ப் ஆகும், சால்யுபிள் ஆகும், நம்ம உடம்புக்குள்ள போகும். ஸோ இப்போ வந்து நம்ம உடம்பு எடுத்தா நம்மளுக்கு வந்து போன் இருக்கு, அப்புறம் நம்மளுக்கு வந்து டிஷ்யூஸ் அதாவது மசில் இருக்கு, இந்த ஸ்கின்னுக்கு அடியில கொஞ்சம் ஃபேட் இருக்கு, அதே மாதிரி லிவர் அதுக்கு மேல. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொழுப்பு சத்து. ஸோ ஏதாவது ஒரு அடிபட்டா கூட, ரொம்ப அடிபட்டாதான் அது உடம்புக்குள்ள போய் டிஸ்டர்ப் ஆகும், இல்ல ரொம்ப பாயிண்டடா இருந்தாதான். இல்லைன்னா அந்த விழுந்தா கூட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் நம்மள சேவ் பண்றதுக்கு கொழுப்பு சத்து தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதான் இந்த ஷாக் அப்படின்னா என்ன, நம்ம வந்து கீழே விழுறோம், அந்த டென்ஷன் அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்றது கொழுப்பு சத்து. அண்ட் வந்து இந்த பாடியில இருக்கிற நம்ம சாப்பிட்றது அண்ட் பாடியில இருக்கிற இப்ப இந்த குளுக்கோஸை யூஸ் பண்ண, புரத சத்து யூஸ் பண்ண நம்மளுக்கு ஃபேட்டி ஆசிட் தேவைப்படும். ஸோ இப்ப என்னெல்லாம் பண்ண முடியும் உடம்புக்குள்ள? லினோலீக், லினோலெனிக்னு 2 டைப் ஆஃப் ஒமேகா, தட் இஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. லினோலீக் வந்து ஒமேகா 6. இதோட வேலை என்ன? அது செல் மெம்பரேன், ஒரு செல் இருக்கு, அதோட மெம்பரேன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த லினோலீக் ஒமேகா 6 ரொம்ப முக்கியம். அண்ட் இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஜாஸ்தி இருந்தா அது வந்து வியாதிகள் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் இல்ல கார்டியாக் டிசீஸ் இதெல்லாம் வரத்துக்கு இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியானா இந்த வியாதிலாம் ஜாஸ்தி வரக்கூடிய வாய்ப்பு. இப்போ லினோலெனிக் ஆசிட் இல்ல ஒமேகா 3 வந்து நம்ம உடம்புல பண்ண முடியும். இதுல 2 விதம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம். EPA ஐகோசோபென்டனாயிக் ஆசிட் அண்ட் DHA டெக்கோசோஹெக்சனாயிக் ஆசிட். இது ரெண்டும் எதுக்கு முக்கியம்? பிரெயினுக்கு,
கண்ணுக்கு, ரெட்டினாக்கு, ஸ்கின் இன்டெகிரிட்டி, கிட்னி, லிவர் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரெண்டுமே லினோலிக், லினோலெனிக், ஒமேகா 6, ஒமேகா 3 எல்லாமே ஹெல்ப். இப்போ ஒமேகா 3 ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு முக்கியம்? பிளட் கிளாட்டிங் ரொம்ப முக்கியம். பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் கிளாட்ஸை ரிமூவ் பண்றது. அதனால இப்ப நம்ம ஒரு பைப்பு நம்ம வீடு கட்டுறச்சே ஒரு புது பைப் போடுறோம். அப்ப தண்ணி எல்லாம் குழாய் தந்தா சூப்பரா வரும் இல்லைங்களா? அப்புறம் போக போக என்ன ஆகும்? அந்த அழுக்கு நிறைய ஃபார்ம் ஆயிடும். அப்ப குழாவை திறந்தா காத்து தான் நிறைய வரும், பிரஷரோட காத்து வரும், தண்ணி கம்மியா வரும். புரியுதுங்களா? ஏன்னா அது பிளாக் ஆயிண்டு வருது. அப்போ அந்த பிரஷர்ல அந்த பைப்பு கூட வெடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்டரிஸோட பிளட் பிரஷர். நம்ம நார்மலா சின்ன குழந்தையா இருக்கிறது, நம்ம சின்ன பசங்களா இருக்கிறது, நம்மளுக்கு பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்கும், சப்நார்மலா கூட இருக்கும். 120, 80 நார்மல்னா 110, 70 கூட இருக்கும். பட் வயசு ஆக ஆக நம்ம உணவை சரியா சாப்பிடாத, நிறைய கொழுப்பு சத்து, ராங் டைப் ஆஃப் ஃபேட் எடுத்து அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாத அண்ட் காய் பழம்லாம் சாப்பிடாத இருந்தா என்ன ஆகும்? அந்த ஆர்டரி எல்லாம் இப்படியே கிளாட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இந்த கிளாட்ஸ் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? பிளட் பிரஷரை ஜாஸ்தி பண்ணும். ஸோ அதனால எது கிளாட்டை எடுக்குதோ அது பிளட் பிரஷரையும் குறைக்கும், மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பிளட்டுக்குள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி பலவிதமான ட்ரைகிளிசரைட், இதெல்லாம் இது குறைக்கக்கூடிய இது இருக்கு. அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இதுல என்ன முக்கியம்னா ஹார்ட் டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுது, ஹைப்பர் டென்ஷனை ப்ரிவென்ட், அதாவது பிளட் பிரஷரை ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி அதையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு. கேன்சர், சில கேன்சர் கூட ஒமேகா 3 குறைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப என்னெல்லாம் முக்கியமான சோர்சஸ்? இப்போ ஒமேகா 6 எடுத்தீங்கன்னா நம்மளோட கீரை வகைகள், அப்புறம் நம்ம எல்லா எண்ணெயுமே நம்ம சீட்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம். சன்ஃபிளவர் சீட், இல்ல எள்ளு, இல்ல மஸ்டர்ட். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்ல இருந்து எடுக்கிற எண்ணெயில ஒமேகா 6 இருக்கும். சாரி, நம்ம நட்ஸ், ஆல்மண்ட் இல்ல வால்நட் இதெல்லாம் சாப்பிட்டா அதுல ஒமேகா 6 இருக்கும். இப்ப நம்ம கேழ்வரகு, கம்பு இதெல்லாமும் ஒமேகா 6 இருக்கும். எல்லா வெஜிடபிள் ஆயிலையும் ஒமேகா 6 இருக்கும். இப்ப அரக்கிடானிக் ஆசிட்ங்கிற ஒமேகா 6, லினோலீக் நம்ம முதல்ல சொன்னதுன்னா அரக்கிடானிக்ஸ் மீட்ல தான் இருக்கும். பட் வெஜிடேரியன்ஸ்ல லினோலீக்ல இருந்து அரக்கிடானிக் ஆசிட பண்ண முடியும். ஸோ மீட் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பட் அரக்கிடானிக் ஆசிட் மீட்ல மாத்திரம்தான் இருக்கு. அண்ட் லினோலிக் ஆசிட்ல இருந்து இது உடம்புக்குள்ள பண்ண முடியும். இப்போ ஒமேகா 3 எடுத்தீங்கன்னா லினோலெனிக் ஆசிட், இது எதுல இருக்கு? எல்லா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்ல இருக்கு, நட்ஸ்ல இருக்கு, மெயின்லி வெஜிடபிள் சோர்சஸ்ல இருக்கு. அண்ட் இது ஃபிளாக்ஸீட் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இதுல EPA, DHAன்னு 2 இருக்கு. EPA ஹியூமன் மில்க், அதாவது பிரெஸ்ட் மில்க்ல இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, அண்ட் மெயின்லி ஆல் நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ். பட் வெஜிடேரியன் எடுத்தீங்கன்னா ஆல்கேல இருக்கு, ஸ்பிருலினா யாரா சாப்பிடுறீங்கன்னா அதுல இருக்கு, ஆல்மண்ட்ல இருக்கு, வால்நட்ல இருக்கு, அண்ட் இந்த மாதிரி ஆஃப்கோர்ஸ் சீ ஃபுட்ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கிறது பாஸ்போலிபிட். இது ட்ரைகிளிசரைட் மாதிரியே தான். பட் இந்த பாஸ்பேட் குரூப்போட கோலின் இருக்கு, இல்ல லெசித்தின் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து இந்த பாஸ்போலிபிட ஹெல்ப் பண்றது. இது என்ன இமல்சிஃபயர்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல சலைவால வாட்டர், நம்ம ஸ்டமக்ல எல்லாமே பேசிக் வாட்டர், அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி அது அப்சார்ப்ஷனும் வாட்டர்.
ஸோ குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ல ஈஸியா அப்சார்ப் ஆயிடும். ஆனா ஃபேட் நம்ம உடம்புக்குள்ள அப்படியே அப்சார்ப் ஆக முடியாது. இது லிம்பாட்டிக் சிஸ்டம் வழியா அப்படி போய் தான் திருப்பி பிளட்ல வர முடியும். அது எப்படி? இந்த ஆயிலும் வாட்டரும் சேர்ந்து இது ஒரு இமல்சிஃபயர் ஆகி இதுதான் வந்து உள்ள போக முடியும். அந்த விஷயத்துல பாஸ்போலிபிட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கோலினோட சேர்ந்து லெசித்தினோட சேர்ந்து இந்த கொழுப்பு சத்தை உள்ள எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ செல் மெம்பரேன்ஸ்ல பாஸ்போலிபிட் இருக்கு. லிப்பிட், அதான் நம்ம கொழுப்பு சத்தை சாப்பிட்றத எடுத்துன்னு போறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்ப கொழுப்பு சத்தோட வர இந்த ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் நாளைக்கு பார்ப்போம், ADEK. அதை தவிர ஹார்மோன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போக பாஸ்போலிபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இமல்சிஃபயர், அதாவது எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து ஒரு இமல்சிஃபிகேஷன் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம உடம்பு வழியா லிம்ஃப் வழியா நம்ம ரத்தத்துக்கு எடுத்துட்டு. அடுத்தது ஸ்டெராய்ட்ஸ். ஸ்டெராய்ட்ஸ் வந்து லிக்விட் காம்பவுண்ட்ஸ். இதுல வந்து நிறைய ரிங்ஸ் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல, மல்டிபிள் ரிங் ஸ்ட்ரக்சர். அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொலஸ்ட்ரால். இப்ப கொலஸ்ட்ரால்ங்கிற வார்த்தை சொன்னாலே எல்லாரும் அது உடம்புக்கு நல்லது இல்லைங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நார்மலா கொலஸ்ட்ரால் நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம உடம்புல ப்ராப்ளம்ஸ் அண்ட் we get cardiac disease. இப்ப பாத்தீங்கன்னா எங்க இருக்கு கொலஸ்ட்ரால்? மீட்ல இருக்கு, முட்டையில இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, ஷெல்ஃபிஷ்ல இருக்கு, அப்புறம் சிக்கன்ல இருக்கு, பால் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ல இருக்கு. பால், தயிர், சீஸ், பனீர் இதுல எல்லாம் இருக்கு. லிவர், கிட்னி இது எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல என்ன அட்வர்டைஸ் பண்றாங்க? கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய் இல்லைங்களா? எண்ணெய் எதுல இருந்து செய்யணும்? சூரியகாந்தி எண்ணெய், சூரியகாந்தி சீட்ஸ்ல இருந்து செய்யறோம். நல்ல எண்ணெய் எள்ளுல இருந்து பண்றோம். சன்ஃபிளவர் எண்ணெய், அதான் சூரியகாந்தி சொல்லிட்டேன். அடுத்தது மஸ்டர்ட், நார்த் இந்தியால மஸ்டர்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து பண்றோம். சோ எந்த சீடுலுமே கொலஸ்ட்ரால் இல்லை. ஆனா எப்படி நம்ம ஊர்ல அட்வர்டைஸ் பண்றாங்க கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய்? அதுவே ஒரு क्वेश्चन மார்க். பட் சில எண்ணெய்கள்ல ஜாஸ்தி சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணணும். சோ அதை கரெக்டா சொல்லணும். அந்த எண்ணெயில கொலஸ்ட்ரால் இல்லை, ஆனா அதை எக்ஸஸா சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ கொழுப்பு சத்தை சம் அப் பண்ண நம்ம என்ன பார்த்தோம்? பேசிக்கா நம்ம பார்த்தது there are two types. Because this is little confusing, that's why I'm repeating it, but I'll repeat it quickly. பாத்தீங்கன்னா saturated, mono unsaturated, polysaturated. Saturatedல triglyceride, mono unsaturatedல phospholipids, and polyunsaturatedல steroids. சரியா? Then the important part is saturated fat, hydrogenated fat, trans fat. எல்லாமே creates heart disease. Okay? Trans fatty acid உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதனாலதான் லேபிள்ல இதுல 0 trans fat அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா trans fat சாப்பிட்டா உடம்புக்குள்ள அது தப்பு கொலஸ்ட்ராலை ஏத்தி கார்டியாக் டிசீஸ் கிரியேட் பண்ண சான்ஸ். சோ மத்தது என்ன? ட்ரைகிளிசரைட், சேச்சுரேட்டட் ஃபேட் அடியில பார்த்தோம். இந்த எனர்ஜியை தவிர எப்படி பெட்டர் பண்ணுது உணவை. இசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ல 2 பார்த்தோம், லினோலிக், லினோலெனிக், ஆர்கிடானிக். ஆனா ஆர்கிடானிக் வந்து நம்ம பண்ண முடியும் உடம்புக்குள்ள. ஸோ லினோலிக்ல இருந்து ஆர்கிடானிக் பண்ண முடியும். ஸோ இந்த 2 நேம்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போறோம், லினோலிக், லினோலெனிக்.
but linoleic can be converted to arachidonic. சரிங்களா? so essential fatty acid னா உணவுல இருந்து இது வருது. linoleic-ம் linoleic-ம் linoleic வந்து omega 3 எதுக்கு முக்கியம்? blood clotting, blood pressure இதுக்கெல்லாம் முக்கியம். heart disease prevent பண்ணும், blood pressure control. இப்போ omega 6, omega 3, omega 6 வந்து linoleic. இது வந்து largely வந்து நம்ம vegetarian foodsல இருக்கு, meatsல arachidonic இருக்கு, and arachidonic vegetarian foodsல இருந்து linoleic acidல இருந்து பண்ண முடியும். omega 3ல linolenic இருக்கு, EPA DHA. then we saw phospholipids. இது எப்படி emulsify பண்ணுது, அதனால செல் மெம்பரேன் மெயின்டைன் பண்ணுது, எப்படி கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்குள்ள போக ஹெல்ப் பண்றது பாஸ்போலிபிட், அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள அதை ஏத்துறதுக்கு அப்சார்ப் பண்றதுக்கு பாஸ்போலிபிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டெரால்ல லிக்விட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல நம்ம கொலஸ்ட்ரால் தான் மெயினா பார்க்க போறோம். அது வந்து நம்ம ஸ்டெரால்ஸ். So now we'll move to vitamins. இதுல B விட்டமின் பார்க்க போறோம். இப்ப விட்டமின் அப்படின்னா என்ன? வைட்டல் அமீன். வைட்டல்னா என்ன? லைஃப். வைட்டா இல்ல வைட்டல் லைஃப். அமீன்னா கண்டெய்ன்ஸ் நைட்ரஜன் இருக்கு அதுக்குள்ள. இப்போ முதல் விட்டமின் வந்து என்ன? அதுல நைட்ரஜன் பார்த்தாங்க. சோ இது வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஆர்கானிக்னா என்ன? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அண்ட் இதுல நைட்ரஜனும் இருக்கலாம். இதுல எசென்ஷியல் இருக்கு. அப்புறம் ரொம்ப கம்மி தான் இது வேணும். இப்போ நம்ம பார்த்தது கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் வந்து மேக்ரோ நியூட்ரியன். விட்டமின் எதுல வருது? மைக்ரோ நியூட்ரியன். சோ விட்டமின் எதுக்கெல்லாம் தேவை? growthக்கு தேவை, வளர்றதுக்கு, ரீப்ரொடக்ஷனுக்கு தேவை, அண்ட் ஹெல்த் அண்ட் லைஃப் மெயின்டைன் பண்றதுக்கு விட்டமின் தேவை. இப்போ விட்டமின் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ல இருந்து ஸ்ட்ரக்சர்ல என்ன வித்தியாசம்? வந்து பேசிக்கா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஆனா இதுல மற்ற ஐட்டம்ஸும் இருக்கும். இப்ப எங்கிருந்து விட்டமின்ஸ் கிடைக்குது? உணவுல இருந்து கிடைக்குது. இப்ப சில விட்டமின் வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு. இப்ப லைட் பட்டா ரைபோஃப்ளேவின் வந்து வீணா போயிடும். விட்டமின் சி ஆக்சிஜன் பட்டா வீணா போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃப்ரெஷ் லைம். நம்ம எலுமிச்சம்பழத்தை சாலட்ல போடுறதா இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் முன்னாடி கட் பண்ணி புழிஞ்சு சாப்பிடும். ஸோ தட் பெஸ்ட் விட்டமின் சி சத்து கிடைக்கும். பட் ஆம்லா நம்ம ஊர்ல ஹையஸ்ட் இருக்கிறது ஆம்லா, இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய். ஹீட் வந்து B1 அண்ட் விட்டமின் சி. B1ங்கிறது தைமின். இப்ப பார்ப்போம் அதை பத்தி. ஸோ B1 அண்ட் விட்டமின் சி வந்து ஹீட் பண்றதே, நம்ம குக் பண்றதே இது வந்து வீணா போயிடும். அதனாலதான் ஒரு லைம் ரசம் பண்ணினா கூட நம்ம ரசம் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஹீட் கொஞ்சம் குறைஞ்ச அப்புறம் தான் நம்ம அந்த எலுமிச்சை பழத்தை புழியும். லைம் ரைஸ் சாதத்தை வச்சு ஆற வச்சுட்டு, அது மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சு எல்லாம் ஆற வச்சுட்டு அப்புறம்தான் லைம் போடும். ஸோ ஹீட்டும் கெடுக்குது, ஆக்சிஜனும் விட்டமின் சியை கிடைக்கும். இப்போ விட்டமின்ஸ்க்கு பேசிக்கா விட்டமின் மாத்திரம் இல்லை, நம்ம பார்த்த மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இன்னும் ஒரு விதத்துல அதை பிரிக்கலாம். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் சால்யூபிள். இதே எது? மாவு சத்து, புரத சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி. கொழுப்பு சத்துல எது இருக்கு? அதான் கொழுப்பு சத்துல தான் அதை மிக்ஸ் பண்ண முடியும். கொழுப்பு சத்து ஃபேட்டே. அப்புறம் ஃபேட் சால்யூபிள் விட்டமின், அதான் கொழுப்பு சத்துல தான் அது வந்து கரையும். எது? ஏ, டி,
EK. சரியா? So water soluble எது? மேக்ரோநியூட்ரியன்ட்ல கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும், விட்டமின்ஸ்ல B and C. கொழுப்பு சத்துல சாலிபிளா இருக்கிறது என்ன? கொழுப்பு சத்து. அண்ட் கொழுப்பு சத்து சாலிபிள் விட்டமின்ஸ் A, D, E, K. இப்போ விட்டமின்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம இப்ப என்ன பார்த்தோம், லினோலீக் ஆசிட்ல இருந்து ஆர்கிடானிக் வர முடியும் இல்லையா? அதே மாதிரி சில ஐட்டம்ல இருந்து நம்ம விட்டமின் பண்ண முடியும். இப்போ பீட்டா கேரட்டின், கேரட்ங்கிற பேரு இந்த மாலிக்யூல்னால தான் வருது. பீட்டா கேரட்டின், ஆரஞ்சு கலர்ல இருக்கிற கேரட்ல பீட்டா கேரட்டின். எந்த வெஜிடபிள் ஆரஞ்சு கலர் இல்ல ஃப்ரூட் ஆரஞ்சு கலர் இருக்கோ அதுல பீட்டா கேரட்டின் நிறைய இருக்கு. ஸோ கேரட், பப்பாளி, இந்த மாதிரி நம்மளோட பரங்கிக்காய், இதுல எல்லாம் பீட்டா கேரட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏயா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம பாடியால பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரிப்டோஃபான்ங்கிற அமினோ ஆசிட்ல இருந்து நயாசின் விட்டமின் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம விட்டமின்ஸ் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் சாலிபிள் விட்டமின் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பி அண்ட் சி. இதுல என்ன பியூட்டினா, டைரக்டா நம்ம பிளட்டுக்குள்ள போக முடியும். ஏன்னா வாட்டர் சாலிபிள் ரொம்ப ஈஸியா பிளட்ல இருந்து பிளாஸ்மால இருந்து செல்லுல இருந்து டிஷ்யூல இருந்து பிரெயின், இது ரொம்ப ஈஸியா போக முடியும். அண்ட் எந்த இடத்துல வாட்டர் விச் இஸ் lot of part of the body is water only, அங்க எல்லாம் அது ஈஸியா போக முடியும். டைரக்டா கிட்னில இருந்து எக்ஸஸ், இப்ப எக்ஸஸ் விட்டமின் பி இல்ல எக்ஸஸ் சி சாப்பிட்டீங்கன்னா அது கிட்னி வழியா வெளியில போயிடும் அன்னைக்கே. அண்ட் இது டாக்ஸிக் லெவல்ஸ் போகவே முடியாது. டாக்ஸிக் லெவல்ஸ்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நிறைய போகவே முடியாது. அண்ட் இது ஸ்மால் டோசஸ் ஃப்ரீக்வெண்டா சாப்பிடும். ஏன்னா உடம்புல இருந்து ஜாஸ்தி வெளியில போயிடும். புரியுதுங்களா? இது பி அண்ட் சி. பில பி காம்ப்ளெக்ஸ் நிறைய, அதான் இன்னைக்கு படிக்க போறோம். ஃபேட் சாலிபிள் ஏ, டி, இ, கே. இது முதல்ல லிம்ஃபுக்குள்ள போகணும். லிம்ஃபுங்கிறது அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அது நம்ம கழுத்து கீழே இருக்குது, டங்கு கீழே இருக்கு, அப்புறம் ஆம்பெட்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு, உடம்பு பூரா இருக்கு. சோ இந்த லிம்ஃப் வழியா இது பிளட்டுக்குள்ள போகும். இது டைரக்டா கொழுப்பு சத்து இந்த பிஎன்சி போற மாதிரி போக முடியும். இதுக்கு புரோட்டீன் கேரியர் தேவைப்படுது, அப்பதான் அதான் லிம்ஃப் வழியா போக முடியும். அண்ட் இது இப்ப அடிபோஸ் டிஷ்யூ இல்ல நம்ம கொழுப்பு சத்து இருக்கிற டிஷ்யூ பார்த்தோம்னா அதுக்குள்ளதான் அது இருக்க முடியும். இது எல்லா டிஷ்யூலயும் உட்காந்துக்க முடியாது. கொழுப்பு சத்து எங்க இருக்கோ, இப்ப கை ஸ்கின் கடியில சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்றோம், அதுல இருக்கு. இல்ல லிவரை தாண்டி அடிபோஸ் டிஷ்யூ அங்க இருக்கு. ஸோ எங்க கொழுப்பு சத்து இருக்கோ அங்கதான் இந்த விட்டமின் இருக்க முடியும். இது அவ்வளவு ஈஸியா எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் இல்ல ஸ்டூல்ஸ் இல்ல யூரின் எல்லாமே வாட்டர் சாலிபிள். சோ கம்மியா தான் இதை எக்ஸ்கிரீட் பண்ண முடியும். அதனால இதை ஜாஸ்தி எடுத்துக்க கூடாது. உடம்புல இருந்து வெளியில போகக்கூடிய வாய்ப்பு அவ்வளவு ஈஸி இல்லை. அண்ட் அதனால இது டாக்ஸிக். டாக்ஸிக்னா நம்மளுக்கு கெடுதல் பண்ணலாம் ஜாஸ்தி எடுத்துட்டோம்னா. அண்ட் யூஸ்வலா ஜாஸ்தி எடுத்துக்கிறது நம்ம சப்ளிமெண்ட் ஃபார்ம்ல எடுத்துட்டோம்னா. சப்ளிமெண்ட்னா ஒருத்தர் ஒரு டேப்லெட் எடுப்பாங்க, ஒண்ணு நல்லதுன்னா நம்ம 4 எடுத்தோம்னா பிரச்சனை. புரியுதுங்களா? அண்ட் இது அப்பப்ப சாப்பிட்டா போதும், ஏன்னா இது பாடியிலேயே இருக்கும். இப்போ நம்ம காமனா பி விட்டமின்ஸ் பார்க்க போறோம்.
அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா ஒன்னொன்னா பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பி விட்டமின் எதுக்கு ஹெல்ப்? கோ என்சைம். நம்மளோட பாடிக்குள்ள இப்ப கிரெப்ஸ் சைக்கிள் பார்த்தோமே, அதுல கோ என்சைம், என்சைம் இருந்தா பக்கத்துல ஒரு கோ என்சைம் இருக்கும். NADP, ATP, அந்த மாதிரி கோ என்சைம் இருக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் பி விட்டமின் நிறைய பண்ணும். ஃபோலேட் பண்ணும், நயசின் பண்ணும், அதெல்லாம் நிறைய பண்ணும். அப்புறம் கார்போஹைட்ரேட், மாவு சத்துல இருந்து குளுக்கோஸ் பண்ணி எனர்ஜி கிரியேட் பண்றது பி விட்டமின். புரத சத்துல இருந்து அமினோ ஆசிட கொண்டு அதை கொண்டு போய் கொடுக்கறது பி விட்டமின். அந்த சைக்கிள்ல அந்த பெரிய ஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த அமினோ ஆசிட், புரோட்டீன்ல இருந்து அமினோ ஆசிட் பண்ண, ஸ்டார்ச்ல இருந்து குளுக்கோஸ் பண்ண, கொழுப்பு சத்து ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, பாஸ்போலிபிட் பண்ணி அதுல இருந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் பண்ண, அதுவும் பி விட்டமின் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன பண்ணுது அது? அசிஸ்டன்ட். எதுக்கு? என்சைம்ஸ். எதுக்கு? அமினோ ஆசிட் மெட்டாபலிசம், அதாவது அதை எடுக்கிறது, உடைக்கிறது, எடுத்துன்னு போறது, டிஷ்யூக்கு எடுத்துன்னு போறது, அந்த ஹெல்ப் எல்லாம் பி விட்டமின். இப்போ ஒரு செல்லு நிறைய செல்லா மல்டிப்ளை ஆகணும்னா பி விட்டமின். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பி விட்டமின், என்சைம்ஸ்ல கோஎன்சைம்ஸ் தேவைப்படுது, அண்ட் அதோட ஃபங்க்ஷன் பி விட்டமின். எங்க இருக்கு பி விட்டமின்? இது லார்ஜா பார்க்கிறோம். பி விட்டமின்ங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்லைட்ல நமக்கு காமனாலிட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் B1ல என்ன, B2ல என்னன்னு பார்க்க போறோம். பால்ல இருக்கு, முட்டையில இருக்கு, சீஸ்ல இருக்கு, இறைச்சியில இருக்கு, ஃபிஷ்ல இருக்கு, அண்ட் நம்மளோட கிரீன், அதாவது கீரை வகைகள் 16ல இருந்து 18 விதம் இருக்கு. அது எல்லாத்துலயுமே பி விட்டமின். எந்த இடத்துல கோஎன்சைம் என்சைமோட சேர்ந்து ஹெல்ப் பண்றது? கோஎன்சைம் பி விட்டமின் எதுல இருக்கு? எனர்ஜி பாத்வேல இருக்கு. அதுல எது இருக்கு? தயமின், ரைபோஃப்ளேவின், நயசின், பேண்டோதெனிக் ஆசிட், பயோட்டின். இது திருப்பி படிக்க போறோம், பயப்படாதீங்க. அமினோ ஆசிட்ல B6, செல் டிவிஷன் அதுல ஃபோலேட், விட்டமின் B12. ஸோ இந்த DNA, RNA எல்லாம் வருது ஃபோலிக் ஆசிட் இல்ல ஃபோலேட், B12. அமினோ ஆசிட்க்கு B6, மற்றதெல்லாம் எனர்ஜி